ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். நம்பி துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம். நம்பி துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம். அன்பில் இறையை வழிபட புதிய பூமி காணலாம். அன்பில் இறையை வழிபட புதிய பூமி காணலாம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். நீதி தேவன் அழைக்கிறார், வானின் ஆசி அளிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். லா 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 லா. சுமை சுமந்த தோள்களே, சுகமறந்த கால்களே, பணி மறந்து வாழ்வு காணலாம். பலியிலே அருள் நிறைந்த அமைதி காணலாம். இறையாட்சி விடியலில் பொது ஆட்சி அன்பியும் மறைவாழ்வின் பொலியும் அன்பியும் நாளுமே நிறைவாழ்வின் பொலியும் பயணமே. ஓடும் நதிகள் ஆயிரம், சேரும் கடல் ஒன்றுதான். சாதி மதம் கடந்து நாம் இறையாட்சியை தேடலாம். ஓடும் நதிகள் ஆயிரம், சேரும் கடல் ஒன்றுதான். சாதி மதம் கடந்து நாம் இறையாட்சியை தேடலாம். மனிதநேய சங்கமம் தானே திருப்பலின் தோழமையின் நன்பியம் தானே. மனிதநேய சங்கமம் தானே திருப்பலின் தோழமையின் நன்பியம் தானே. நீதி தேவன் அழைக்கிறார், வானின் ஆசி அளிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பாளியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Vilankanni who are watching the same. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய வழிபாட்டு வாசகங்களும் திருவழிபாட்டு குறிப்புகளும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஆறுதலான வார்த்தையை ஆண்டவர் இயேசு என்று நமக்கு உன்னதமான அழைப்பாக நமக்கு கொடுக்கிறார். எசாயா புத்தகம் அதிகாரம் 49 இறைவசனம் 15 சொல்லுகிறது, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது பாசம் காட்டாமல் இருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை என்று ஆண்டவர் இயேசு விடுக்கின்ற அழைப்பை நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழ மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் என்றும் வாழ்ந்து ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வேண்டி இத்திருப்பலிகளை தொடர்ந்து ஜபித்துக் கொள்வோம்.
பலிகளிலே உன்னதமான பலியாகிய திருப்பலிகளை பங்கெடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களை உமது மீட்பில் பங்கு பெற செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோ. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்று மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கிலாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளவுயோதிய பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்வராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்து தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல, இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டு கடவுளை வழிபடும் தீத்துயுள்ள என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்திருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்துவ என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். புதிய பாடல் பாடி அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடி அவரை போற்றுங்கள். ஏனெனில் வியத்தகு செயல்கள் பலவே புரிந்துள்ளார். பலவே புரிந்துள்ளார். செயல்கள் பலவே புரிந்துள்ளார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 16 இறைவாக்கியங்கள் 16 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவர்களுடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும்
சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உங்கள் உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான இனதருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளினுடைய திருவழி பாட்டு வாசகங்கள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமும் வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமும் வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவருடைய இல்லத்திலே நம்மை நாமே முழுமையாக ஒப்படைக்கிற பொழுது, அவர் நம்மை ஆட்சி செய்கிற பொழுது, நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சியாக அவர் நமக்கு மாற்றித் தருவார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே ஒரு சொல்லாடல் 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ற வார்த்தை என்று கேட்டால், சிறிது காலமே என்கிற அந்த சொல்லாடல் 7 முறை பயன்படுத்தப்பட்டு நமது கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்ன? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அதையும் நற்செய்தி வாசகங்களை தொடர்ந்து சொல்லுகிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்திலே நாம் படுகிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே சிறிது காலமே. அது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வரப்போவது இல்லை. சிறிது காலத்திற்கு தான் நீங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க போகிறீர்கள். பிறகு நீங்கள் பேரின்ப மகிழ்ச்சிகளை நீங்கள் பங்கெடுக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற இந்த உன்னதமான அழைப்பை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பேரின்ப மகிழ்ச்சியிலே நாம் பங்கெடுக்க வேண்டுமென்றால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன அந்த காரியம் என்று பார்த்தால், நமது உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். அக தூய்மை நமக்கு தேவைப்படுகிறது. நமது உள்ளத்திலே இருக்கிற துன்பங்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் நாம் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் வெறுமையாக்கப்படுகிறது. இந்த வெறுமையாக்கப்படுகிற இந்த உள்ளமானது ஆண்டவருடைய அருளினாலே நிரப்பப்படுகிறது, நிரப்பப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அன்றாட வாழ்விலே நாம் அனுபவிக்கின்ற இந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் என்ன காரணம்? ஏன் நமக்கு துன்பங்கள் வருகிறது, துயரங்கள் வருகிறது என்று பார்க்க போகிற பொழுது அதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு பேருந்து நிறுத்தத்திலே
ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று நின்று கொண்டிருந்தது, வாழ்ந்து கொண்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக அந்த மரமானது பலருக்கும் பல பயன்களை கொடுத்து கொண்டிருந்தது. பயணிகளுக்கு இலைப்பாறுவதற்கு நிழல் கொடுத்தது. பல்வேறு வகையான பறவைகள் அங்கு வந்து தங்கி கூடுகள் அமைத்து வாழ்வதற்கு அந்த மரம் ஒரு பறவைகள் சரணாலயம் போல பறவைகளுக்கு வாழ்க்கை கொடுத்தது. இப்படியாக பிரசித்தி பெற்ற அந்த மரம், புகழ் பெற்ற அந்த மரம் ஒரு நாள் பெய்த மழையிலே, சூறாவளி காற்றிலே அது முறிந்து சரிந்து விழுந்து மடிந்து போகிறது. எல்லாருக்கும் ஒரே கவலையா போயிடுச்சு. ஆகா, இவ்வளவு பெரிய மரம், இவ்வளவு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த அந்த மரம், பலருக்கும் பயன் கொடுத்த அந்த மரம் இப்பொழுது விழுந்து விட்டது என்று பலரும் வருத்தப்பட்டார்கள். அப்படி வருத்தப்பட்டவர்களே ஒரு முதியவர் மற்றும் அந்த மரத்தின் தூர் பகுதிக்கு சென்று, வேறு பகுதிக்கு சென்று உற்று நோக்குகிறார். அந்த மரம் ஆனது கரைப்பான்களாலும் பூச்சிகளாலும் அரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த முதியவர் சொல்லுகிறார், இந்த மரம் விழுந்ததற்கான காரணம் பெரும் மழையோ பெரும் காற்றோ அல்ல, பெரும் சூறாவளியோ அல்ல, மாறாக கரைப்பான்களும் பூச்சிகளும் அதை அரித்து விட்டது. இதனால தான் இந்த மரம் கீழே விழுந்து விட்டது என்று அந்த பெரியவர் சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இதே போன்றுதான் பலரும், நம்மில் பலரும் நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான தீமைகளை வைத்து கொண்டு வாழ்க்கையை வாழ முடியாமல் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் தூர எடுத்து வைக்கிற பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு விடுக்கின்ற அந்த உன்னதமான அழைப்பை நாம் இன்றைய நாளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் உங்களுக்கு துன்பமே வராது என்று அவர் சொல்லவில்லை. துன்பம் உங்களுக்கு வரும், ஆனால் அது சிறிது காலமே. நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், துயருவீர்கள், இது அனைத்துமே சிறிது காலமே. சிறிது காலத்திற்கு பின்பு நீங்கள் நிலையான பேரின்ப மகிழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பீர்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பல்வேறு காரியங்களை அவர் செய்தார், அதிசயங்களை நிகழ்த்தினார், பல படிப்பினைகளை நமக்கு கற்பித்தார். இருந்த போதும் கூட அவர் பாடுகள் பட்டார், துன்பங்களை அனுபவித்தார். இறுதியிலே சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. வாழ்க்கையிலே அவர் தோல்வி அடையவில்லை, மாறாக அவர் உயிர்த்து மீட்பு கொடுத்து இறப்பின் மீது அவர் வெற்றி கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசுவில் பிரியமானவர்களை, நாமும் அத்தகைய நிலையான வாழ்வை அடைய, பேரின்ப மகிழ்ச்சிகளை நாமும் பங்கு பெற நமது அகத்தை தூய்மையாக்குவோம். அகத்தை தூய்மையாக்கி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழக்கூடிய அந்த வரத்தை வேண்டி ஆரோக்கிய அன்னையிடம் நமக்காக பரிந்து பேச மன்றாடுங்கள். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்லாயன் இயேசு இன்றும் என்றும் வாழ்த்து பெறுவாராக. தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. மண்டலமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ. இழப்பதன் இயக்கம் நீ, இணையில் அவளையும் நீ. உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் வழியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாகி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையில் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பனையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரெழுத்திரு எல் சகைராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ரோஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பின் நிறைப்பெற செய்தருளும். தந்தையே, இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதலையும் தயவோடு ஏற்று அன்னையின் வழியாக நாங்கள் அபரிவிதமாக பெற்று என்றும் மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கான அருளை தர உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் பெற்றோர், உற்றார், உறவின், நண்பர்கள், உபகாரிகள், யார் நினையாத ஆன்மாக்கள் இன்று உலகெங்கிலும் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன மாட்சிமிக்க எங்கள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருத்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பனையாலை பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு தேவன். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னகமிங்கே வருகின்றார். வருக வருகவே. என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். எழுக எழுகவே. விடியலின் கீதங்கள் பாடி விருந்துக்கு வாருங்கள். வியாதிகள் குணமாகும், நமது வாழ்வே சுகமாகும். அன்பாலே நம்மையாடும் இறைவன் இருப்பே இனிதாகும். என்னாலும் விண்ணகவேந்தன் என்னகமிங்கே வருகின்றார். வருக வருகவே. என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். எழுக எழுகவே. விடியலில் வானம் தெரிகிறதே, புதிதாய் மன்னா பொழிகிறதே. ஏதோ மாற்றம் நிகழ்கிறதே, இறை மனமே இதயம் கமழ்கிறதே. விதையாய் இதயம் விழுகிறதே, 100 மடங்கு பலன் தரவே. உறவின் விருந்து தொடர்கிறதே, புது நிறைவில் இதயம் மகிழ்கிறதே. கல்லான மனமெல்லாம் கனியில்லா மரமாகும். கனிவான மனமெல்லாம் கனிகள் தரும் நிலமாகும். வளமாய் வா
நாதன் என்னகமிங்கே வருகின்றார். வருக வருகவே என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். எழுக எழுகவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையும் இறைவனின் ஆசீரும் நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு